ஜானியில் வந்து அவங்க 2 பேரும் நடந்து போகிற அந்த ஆக்ஷன் ஷாட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் மகேந்திரன் சாரும் கூட அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்து? இல்லை மகேந்திரன் சார் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணார். நான் பொண்ணு ஊருக்கு புதுசுன்னு ஒரு படம் செல்வராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அது ஆல்பம், சின்ன ஆல்பம் தான். அந்த ஆல்பத்தை அவர் பக்கத்து ரூமில் மகேந்திரன் டைரக்டர் இருந்தார். ஆக்சுவலாக மகேந்திரனுக்கு வேறு யாரும் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அது ப்ரீவியஸ் படம் முள்ளு மலருங்களாம். அவர் அந்த ஆல்பத்தை சும்மா நான் எடுத்திருக்கேன், ஷூட்டிங் எடுத்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட காட்டியிருக்கார் ஃப்ரெண்ட்லியாக. அப்போ அதை பார்த்துட்டு யார் எடுத்ததுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு மகேந்திரன் சாரை பெருசாக அவ்வளோ தெரியாது. அதுக்கு அப்போ என்னென்னா அவர் பேசிக்கலாக ஒரு ஷை டைப்பு கேரக்டர். ஃபோட்டோக்கெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டார், போஸ்ட் பண்ண மாட்டார். நான் என்ன பண்ணுவேன், நான் அவர் தெரியாமல் கொஞ்சம் வித்தியாசமாகலாம் எடுத்து இமீடியட்டாக ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு கொண்டு வந்து காட்டுவேன். அது பார்க்க கொஞ்ச நாள் பார்த்து அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆசை வந்து, அதுக்கப்புறம் நான் செட்டுக்கு போனோடனே முதல்ல எங்கே அப்படி இப்படின்னு கை காட்டுவார். ஒரு சின்ன குழந்தைங்க கேட்குற மாதிரி முதல்ல அது அவர் ஃபோட்டோலாம் கொஞ்சம் காட்டிட்டு அந்த மாதிரி இது ஜென்ரலாக அவர் என்கரேஜ் பண்ணுவார். ஏன்னா அதே மாதிரி என்னை கேமராமேனாக ஒர்க் பண்ணுன்னு சொன்னாருன்னு. அப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால நான் அதை எப்படி சொல்கிறது அவர்கிட்ட, நான் இல்லை சார் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாரு. யானையின் பலம் அதற்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் மகேந்திரன் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.